நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்குறது தான் காட்டத்தி மரம். இந்த மரம் பாருங்க, இப்படி தான் இருக்கும். இந்த மரத்தில் காய்கள் பழங்கள் பாருங்க காய்ச்சி இருக்குது அப்படிங்கிறத. இது மிகவும் மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குதுங்க. ஏன்னா இது செரிமானத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கலை போக்குது, இதயத்தை ஆரோக்கியப்படுத்துது, இதயத்தை பாதுகாக்குதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை அதிகமாக்குது, ரத்த சோகையை தடுக்குது, எலும்புகளுக்கு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதில் குறிப்பாக பார்க்குறோம் கால்சியம், அதே போல் மெக்னீசியம் நிறைந்ததா இருக்குது அப்படின்றத கூட பார்க்குறோம். இது சர்க்கரை நோயாளிகள் கூட இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் தோற்பு கலந்த சுவை இருக்கிறதுனால சர்க்கரையினுடைய அளவுகளை இது கட்டுப்படுத்தும், இது கணையத்தை புதுப்பிக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அதே போல் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு தோல் சரும பிரச்சனைகள், தோல் சார்ந்த பிரச்சனைகளை இது சரி பண்ணும், மாதவிடாய் கோளாறுகளை இது சரிப்படுத்தும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது உடல் சோர்வு, உடல் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதனுடைய பழங்களை நாம் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி அதை காலை மாலை 2 நேரமும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ட்ரையாக நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. இதை வாங்கி இரவு நேரங்களில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலை நேரில் நம்ம ஜூஸாக அடித்து இதை பருகிட்டு வரும்போது நமக்கு உடலுக்கு நிறைய ஆரோக்கியமும் நன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக முதல் மலக்குடல் வரை இருக்கக்கூடிய எல்லா குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் இது சரிப்படுத்தும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த அத்தி மரத்தினுடைய பயன்களை பார்க்கும்போது வியக்கத்தக்க விதமாக இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். நேயர்களே, இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.